யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதாவது ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா தைரியஸ்தானமாக சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ரிஷப ராசிக்கு 3ஆவது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசியாக வரும். அது சகோதர ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். சகோதர ஒற்றுமை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் பேசாமல் இருக்கக்கூடியவங்க, இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க, ஏதோ மனக்கசப்பு காரணமாக பிரிஞ்சிருக்கவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் உண்டு. தைரியஸ்தானம் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமான தைரியம் கைகூடும். இது வரைக்கும் ரொம்ப விடாமுயற்சியாக ஒரு இடத்துல நம்ம வேலைக்காக ட்ரை பண்ணுறோமோ, இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதிகபட்சமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கண்டிப்பான முறையில் நிரப்ப போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கொஞ்சம் நிதானமாக இருங்க. கண்டிப்பான முறையில் வெற்றி வாகை சூடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சமான இடத்துல உட்காந்துட்ருக்கார். இது பார்த்திங்கன்னா அமர்ந்த இடத்துக்கும் அதிகபட்சமான பலன்கள் இருக்குது, பார்வை படக்கூடிய இடத்துக்கும் அதிகபட்சமான பலன்கள் இருக்குது. ரிஷபராசிக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம், இந்த இடத்துக்கும் குரு பகவானுடைய பார்வை படுது. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு படிப்பு ரீதியான தடைகள் என்னென்ன இருக்குது, மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கான தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகும். நல்ல மதிப்பெண்கள் வரத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் கைகூட போகுது. அதே மாதிரி சுகஸ்தானம்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா ஆடம்பர வஸ்துக்கள்னு சொல்லுவோம். ஆடம்பரமாக வாழக்கூடியது, கார் வாங்கணும்னு நினைக்கிறது, வீடு வாசல் வாங்குறது, இந்த மாதிரி சொத்து சேர்க்கை, அசையும் சொத்து அசையா சொத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு வருமானம் கை நிறைய வரதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டு பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக வரதான் போகுது. வந்த உடனே பரபரப்பாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மூட்டையில் நமக்கு பணம் விழுமானா அப்படி கிடையாது. கிராஜுவல் இன்கம் தான் வரும், அதிர்ஷ்டவசமாக வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் தான் பண்ணணும். ஒரு வருஷமும் நல்ல விஷயங்களை எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளானாக போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்வையிடுறார். 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். இந்த களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையிடும் பொழுது குரு பலன் அதிகமாகுது. இதனால் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதாவது மனைவியுடைய கருத்து முரண்பாடுகள் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பெரிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். வருவாய்கள் திட்டமிட்டபடி வரத்துக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் கிடைப்பாங்க. நிறைய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த தொழிலை எப்படி பெருசாக்கலாம் அப்படின்றத பற்றி பெருசாகவே நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய தொழில் நல்ல வெற்றி நிலையை அடையும் அப்படின்றதுல எந்த மாற்றமே கிடையாது. 7ஆம் பார்வை அப்படின்றது களத்திரஸ்தானம். அதாவது குடும்பம் விருத்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, மனைவியிடையே கருத்து முரண்பாடும் மாறப்போகுது, திருமண வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி இந்த 7ஆம் இடத்துக்கான பார்வைகள் பார்த்திங்கன்னா வருவாய்களை நல்லபடியாக ஈட்டி கொடுக்கும். சுகபோக வஸ்துகள் வாங்குறது, நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாகவே இருக்குது. அடுத்து 9ஆவது வீடு. 9ஆம் வீட்டை பார்த்திங்கன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த பார்வை என்ன பண்ணுன்னா பாக்கியங்கள் அதிகமாக சேர்த்து கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றா நான் சொல்ல எல்லா பார்வையுமே உங்களுக்கு கச்சிதமாகவே பொருந்துகிற மாதிரி இருக்கும். 9ஆவது வீட்டை நமக்கு பார்க்குறது அப்படின்னு சொல்லும் பொழுது பாக்கியங்கள் பித்ருஸ்தானமும் கூட. தந்தை வழி சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி ஆதாயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் நல்லா பாக்கியம் பண்ணால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்டது ஒரு குலதெய்வம் கோயிலாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப லாங் ட்ரிப்பு அந்த இடத்துக்குலாம் நம்ம போகணும் முடியாது அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு இந்த முறை கரெக்டாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பெருசாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டுருக்கீங்களோ, குழந்தைங்களை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய விஷயந்தான். அதெல்லாம் பண்ணுறதுக்கு வருவாய்கள் இல்லைன்னா பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கரெக்டான முறையில் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரம் கைகூடி வருது அப்படிங்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் கண்டிப்பாக நிரப்ப போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து 11ஆம் வீடு.
லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுது. ஆல்ரெடி அங்கே சனி பகவான் உட்காந்துட்ருக்காரு. இந்த சனி பகவானும் உட்காந்துருக்க காரணத்தினால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 11 சனி இருக்கார். பெருசாக லாபங்கள் எதுவும் வரவே இல்லை. சின்ன சின்ன மந்த நிலை நிலவுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலை மாறத்துக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரு பகவானோட பார்வை, குரு வந்து ஆட்சி பெறக்கூடிய மீனராசி அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய பார்வை, சுபரோட பார்வை சனி மீது படும்பொழுது வேலை சார்புடைய பிரச்சனைகள்லாம் கரெக்டான முறையில் தீரும். உங்களுக்கு வேலையில் நிறைய ட்ரபிளாக போயிட்டுருக்கு. வேலையை மாற்றிக்கவும் முடியல, விடவும் முடியல. சிலருக்கு வேலை கிடைக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ நாள் காத்திருக்கிறது அப்படின்னு பலவிதமான கேள்விகளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வேலை சார்புடைய பிரச்சனைகள் உடனே தீரப்போகுது. அடுத்து நீங்கள் ஊர் மாற்றம், இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமான மாற்றமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். அடுத்ததாக லாபஸ்தானம்னு சொன்னோமே, உங்களுக்கு திடீர் லாபங்கள், அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் மூலிமா வருதா, இல்லைனா வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தோம், திடீர்னு நல்ல க்ரோத் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விதமான லாபம் அப்படின்றது இரட்டிப்பு லாபமாக கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். தொழில் ரீதியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் வரத்துக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு உத்தியோக உயர்வு, அதுக்கப்புறம் சம்பள உயர்வு இதெல்லாம் சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகளும் காணப்படுது. நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மஸ்ட். அதை பண்ணி தான் ஆகணும், அதை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குருவுடைய பார்வை படுற காரணத்தினால தான் இவ்வளோ ப்ளஸ்ஸான விஷயங்கள் வருது. அப்படிங்கிறதுனால மாதத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் குரு பகவான், அதாவது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு 2 விளக்கு போடுங்க. அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்திக்கும் 2 விளக்கு போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதிகபட்சமான பலன்களை வாரி வழங்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.